இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் வரிசையாக ஆட் பண்ணும்போது, சப்போஸ் நீங்கள் வந்து கொண்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல, அதாவது இப்போ வரிசையாக 2006, 2007, 2008ன்னு போடும்போது 2008, 9ங்கிற ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டீங்க. அந்த வருஷத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு. அந்த வருஷத்தை நீங்கள் திருத்தணும் அப்படின்னா, டைரெக்டாக அந்த கெஸ்ட் லெக்சர் சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னு வரும். ரிமூவ் ஆல் ஐட்டம்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு இதை நீங்கள் திருத்த முடியாது, மொத்தமாக தான் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதனால் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்படி ஒரு அகாடமிக் இயரை கிளிக் பண்ணி எந்த காலேஜ், நேம் ஆஃப் த காலேஜ் ஐடி, அதுக்கப்புறம் டீச்சிங் லெவல் யூஜியா பிஜியான்னு போட்டுங்க. அப்புறம் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் இது நடத்துகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பர் வீக் எவ்வளோங்கிறத சொல்லணும். அகாடமிக் இயருங்கிறது வந்து ஜூன் 1 ஆரம்பித்து மே 31 முடியுது. ஆனால் ஜூன் 16 இல்லை 18 19